Hello guys, welcome to Ganu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பைத்தான்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்றது, தென் அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்ஸ்ட்ரக்டர் பத்தி உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸை நீங்க இன்ஸ்டன்ஷியேட் பண்ணும்போது, அதாவது ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஒரு சிம்பிள் கிளாஸ் எழுதுறேன், அதுக்கு நேம் பஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளாஸோட நேம்ல ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கணும். ஓகேவா? இப்போ பைத்தான்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறதுக்கு இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? டிஃப் நார்மலா நம்ம எப்போ எழுதுற மாதிரி தான் 2 அண்டர்ஸ்கோர் போட்டு இனிட் மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர். கண்டிப்பா நீங்க இப்படிதான் கொடுக்கணும். இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுல செல்ஃப் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப்ங்கிறது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் பார்க்கலாம். இப்போ இதுல நான் ஒரு பிரிண்ட் எழுதுறேன், கான்ஸ் கால்ட். ஓகேவா? இப்போ பஸ்ங்கிறதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். பஸ் ஜஸ்ட் அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். பாருங்க, கான்ஸ் கால்ட் obj equal bus. இப்படியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க எப்படி கிரியேட் பண்ணாலும் அந்த கான்ஸ் வந்து கால் ஆக போகுது. ஏன் அப்படின்னா, நீங்க எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஓகேவா? இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூலாம் நீங்க பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஏ கமா பி. இப்போ இதுக்குள்ள ஏ அண்ட் தென் பி பாஸ் பண்றதுக்கு முன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். தென் பி. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ கமா பி. சாரி, வேல்யூ ஏ வேல்யூ பி. ஓகேவா? 2 வேல்யூ இப்போ பாஸ் பண்றோம். நம்ம மெத்தடுக்கு பாஸ் பண்ற மாதிரி தான் சிங்கிள் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன். வேல்யூ ஏ அண்ட் பி, கான்ஸ் கால்ட் வேல்யூ ஏ அண்ட் பி. இதுல இருக்கிறத நாங்க அப்படியே அப்பன் பண்ணிருக்கிறேன். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். நீங்க எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இப்போ சிங்கிள் பேராமீட்டர் நான் அதுக்கு செட் பண்றேன். இதுக்குள்ள இருக்கிறத எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சிங்கிள் பேராமீட்டரா மாத்துறேன். ஓகே, இப்போ பாருங்க, கான்ஸ் கால்ட் வேல்யூ ஏ. இதுக்கு பேர் தாங்க கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ங்கும் போது நீங்க ஒரு கிளாஸுக்கு எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ, இதோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற பாருங்க, ஆப்ஜெக்ட் எப்ப கிரியேட் பண்றீங்களோ அப்ப கால் ஆகும். ஆக்சுவலா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் நீங்க கால் பண்றீங்க. இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர். நீங்க இப்படி கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிடும் போதுதான் அது வந்து ஒரு கிளாஸுக்கு வெளியே நீங்க இந்த மாதிரி அதோட கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிட்டீங்கன்னா பைத்தான் வந்து அதுக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். நீங்க போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இதுலயே டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோப் முடியும் போது, ஓகேவா, இந்த கிளாஸோட ஸ்கோப் இல்ல, ஆப்ஜெக்டோட ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோப் அதோட வேலை எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஸ்டார்டிங்ல ரன் ஆகுதோ அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர் வந்து எண்டிங்ல ரன் ஆகும். இப்ப பாருங்க, டிஸ்ட்ரக்டர் அதே மாதிரி தான் டிஇஎஃப். ஓகே, 2 அண்டர்ஸ்கோர் டிஇஎல் டெல் அப்படின்னு கொடுத்து மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர். இதுதான் டிஸ்ட்ரக்டர். இந்த டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இதுக்கும் செல்ஃப் பாஸ் பண்ணுங்க, இதுவும் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இப்ப பாருங்க, டிஸ்கால்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கால்ட். இப்போ நான் ஜஸ்ட்
கால் பண்றேன். ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணணும். இப்போ பாருங்க கான்ஸ் கால்ட் டிஸ்ட் கால்ட். கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் அதை செல்ஃப் வர்றப்ப தெளிவா சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டரோட வேலை வந்து வேல்யூஸை உள்ள கொண்டு வர்றது. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே ஒரு சில பர்டிகுலர் வேல்யூஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸை யூஸ் பண்ணலாம். தென் டிஸ்ட்ரக்டர் அதோட ஸ்கோப் முடியும் போது ஒரு சில வேல்யூஸை பேக்கப் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான பேக்கப் பர்பஸ்க்குலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குளோபலா நான் இந்த ஏ அசைன் பண்றேன். பாருங்க, நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் ஏ. ஓகேவா? அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரக்டர்ல நான் அந்த ஏ கால் பண்றேன். இப்போ நான் அந்த டிஸ்ட்ரக்டர்ல குளோபல் வேரியபிளா கால் பண்ண போறேன். ஜஸ்ட் செல்ஃப் டாட் ஏ. அந்த ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், ஸோ வி ஹாவ் டு கன்கார்டினேட். இப்போ நம்ம கன்கார்டினேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். கன்சோல் கிளியர் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாருங்க, டிஸ்ட்ரக்டர் கால்ட் வேல்யூ ஏ அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோல இந்த டிஸ்ட்ரக்டரை வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்கோப் முடியும் போது நம்ம அதை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சினாரியோல டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸை நீங்க இன்ஸ்டன்ஷியேட் பண்ணும்போது, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு சில வேல்யூஸை உள்ள கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டோட ஸ்கோப் லெவல் முடியும் போது அதை வந்து சம் வேல்யூஸை பேக்கப் பண்றதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற டாபிக் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இல்ல, இதுல இன்னும் நிறைய இருக்கு. சிம்பிளா நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கேன். போக போக நம்ம அடுத்தடுத்த வீடியோல இன்னும் இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் போதும் நம்ம அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்க டவுட்ஸை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப். நம்ம சேனலோட பேஜ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல இருக்கு. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியன்டா இருக்கோ அந்த சோஷியல் மீடியால நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க எனக்கு டைரக்டா பிங் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.